அனைவரும் விழுந்தாலிடுவோம். இந்த வாரத்தின் முதல் நாளாக்கி என்று இயேசுவினுடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய மாற்கு மற்றும் பவுல் அன்பிய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இங்கு வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இறைவன் தாமே இந்த வாரம் முழுவதும், குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக்கி இன்று, முதல் ஞாயிற்றுக்கிழமையாக்கி இன்று நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறை பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மை வழிநடத்த ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இதோ நம் ஆண்டவர் இயேசுவையே நாம் உற்று நோக்குவோம். திருப்பாடல் 91 சொல்கின்றது, ஆண்டவரை உன் புகலிடமாக கொண்டீர், உன்னதரை உறைவிடமாக கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். Praise the Lord. 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 என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம்! இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வந்திருக்கின்ற நம்மை பார்த்து சொல்கின்றார், தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவையே நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய ஆராதனைக்குரிய கிடுவல்லவர். ஆகவே அவரிடத்துல நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் முழுவதையும் நம்முடைய ஊரையும் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த தேர் திருவிழாவானது நல்ல விதத்தில் நடைபெறவும், நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை அமைத்து கொடுக்கவும், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அன்பிலே வளரவும், அன்பிலே இணைந்து ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு விதத்தில் செயல்பாடுகளிலே ஈடுபட்டு நம்முடைய பகுதியை முன்னேற்றி நம்முடைய குழந்தைகளை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல இறைவன் தாமே நமக்கு அருள் தர வேண்டும் என்று செபிப்போம்.
நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இறைவனிடத்தில் நம்முடைய அன்பையும் வெளிப்படுத்தி நம்முடைய ஆராதனை அவருக்கு செலுத்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் என்கின்ற அந்த பாடலின் வரிகளை நாம் கரங்களை தட்டி மகிழ்வோடு பாடி நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பீர் முழு வேலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பீர் முழு வேலத்தோடு. அன்பு கூறுவீர் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. இந்த இயேசுவை உற்று நோக்குவோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார். அவரை நோக்கி பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்கின்ற
அந்த திருப்பாடலின் ஆசிரியர் வார்த்தை கேட்ப அவரையே உற்று நோக்குவோம், மகிழ்ச்சி அடைவோம், துயரங்கள் பறந்து போகும், மகிழ்ச்சியை நிறைவாக இறைவன் தர காத்திருக்கின்றார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து கொண்டோ அல்லது முழந்தால் படியிட்டோ நம்முடைய அனைத்து தேவைகளையும் மௌனமாக ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், தேவைகள், நம்முடைய கண்ணீர், வேதனை, கடன் பிரச்சனை, தொழில் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். குழந்தைகள், உங்களுடைய படிப்பை ஒப்புக் கொடுங்கள். இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் இறைவனை நோக்கி, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஒப்பு கொடுப்போம். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நன்றி சொல்வோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி நல்லவரே, நன்றி கிருபையுள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நீர் செய்த அருஞ்செயல்களுக்காக, நீர் எங்களை காத்ததற்காக, ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்தீரே, அதற்காக இப்படி ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். கண்ணின் மணி போல எங்களை காத்து வருகின்றீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையில எங்கள் ஊர் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம் சாமி. நீரை இவற்றை ஏற்று ஆசீர்வதித்தல்லும். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதனால அவற்றை நிறைவேற்றி தாரும் சாமி. அனைத்து நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நீரே பொழிந்து காத்தரலும்.
ஒற்ற துணியாக இருந்து வழி நடத்தியறலும் எங்கள் தேவைகளில் உதவி அருளும் ஆண்டவரே. இதோ இந்த குடும்ப தலைவன் தலைவிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பொருளாதார வாழ்விலே முன்னேற்றத்தையும் தாரும். குழந்தைகளுக்கு நட்படிப்பை தாரும் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீரே மாற்றி அருளும் ஆண்டவரே. மன்னிக்கக்கூடிய மனதை தாரும் சாமி. ஒருவரோடு அன்பிலே இணைந்து உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தந்து வழி நடத்த வேண்டுமாயும் இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய மாற்கு மற்றும் பவுல் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீரே ஆசீர்வதித்தலும் வழி நடத்தியர்களும் தேவைகளில் உதவி செய்தார்கள். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. இன்றைய திருவழிபாடு இறைவனின் எல்லையற்ற தாராள குணத்தையும் அவர் நம் மீது கொண்டுள்ள பிரிக்க முடியாத அன்பையும் பறைசாற்றுகிறது. தாகமாய் இருப்பவர்களே, நீர்நிலைக்கு வாருங்கள். காசில்லாதவர்களே, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏசாயா இறைவாக்கினர் முதல் வாசகத்தில் அழைப்பு விடுக்கிறார். இது இறைவன் தரும் இலவசமான நிறைவான வாழ்விற்கான அழைப்பு. நற்செய்தியில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இயேசு உணவளிக்கும் அதிசயத்தை காண்கின்றோம். திரண்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு பருகி கொள்கிறார். நம்மிடம் உள்ள மிக சிறிய காரியங்களை கடவுளிடம் ஒப்படைத்தால் அவர் அதனை ஆசீர்வதித்து பல மடங்காக மாற்ற வல்லவர் என்பதை இந்நிகழ்வு உணர்த்துகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்ற பவுல் அடியாரின் நம்பிக்கையை 2ஆம் வாசகத்தில் கேட்கின்றோம். அந்த பேரன்பில் திளைக்கவும் பிறரோடு பகிர்ந்து வாழும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம்.
வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு பலம் பெற உண்மை உரு பெற உறவின் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு பலம் பெற உண்மை உரு பெற உறவின் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே என் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இறைவன் பரிவுள்ளவராக தன்னை நாடி வந்தவர்களுக்கு உணவையும் ஆறுதலையும் தருகின்றார். நமக்கும் அதையே தர காத்திருக்கின்றார். பெற்றுக்கொண்டு பகிர்ந்து வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த 2ஆம் வார நவநாளிலே மீண்டுமாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இறைவனுடைய திருப்பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்காகவும் இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய மாற்கு மற்றும் பவுல் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனமும் சகோதர சகோதரியே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்றே என்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருமே. தந்தை பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்த உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது நீர் பொழிந்தருளும். ஏவாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இறைவன் தரும் அருட்கொடைகள் விலையற்றவை. தாகத்தோடும் பசியோடும் இருப்பவர்கள் இறைவனிடம் வந்து தாராளமாக அருளை பெற்றுக்கொள்ள ஏசாயா இறைவாக்கினர் அழைக்கிறார். அழியும் உணவுக்காக உழைப்பதை விடுத்து நிலைவாழ்வு தரும் இறைவார்த்தைக்கு செவிசாய்க்க அழைப்பு விடுக்கப்படும். இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 1-3 முடிய. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள்.
உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினின் கண்களும் உம்மை நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரோ அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் அன்பு செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இறங்குகின்றார். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரால் பிரிக்க முடியும்? துன்பமோ, வறுமையோ, அச்சுறுத்தலோ அல்லது சாவோ எதுவுமே நம்மை இறை அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று புனித பவுல் உறுதியாக கூறுகிறார். எதிலும் வெற்றி வாகை சூடச் செய்யும் அந்த தெய்வீக அன்பை எடுத்து உரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம்
8 இறை வார்த்தைகள் 35 மற்றும் 37 39 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 35 37 மற்றும் 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூறுவரின் செயல் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீலமத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14, 13 21 வரை உள்ள இறை வாக்கியங்கள். காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமிற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து
வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மதுரையில் நாராயணன் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மனிதர், அவர் வெளிநாடுகளிலே 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். விடுமுறைக்கு மதுரை வருகின்றார். மீண்டுமாக சுவிட்சர்லாந்து செல்வதற்கு செஃப்பாக, தலைமை செஃப்பாக செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அன்று அவர் ஒரு மனிதரை பார்க்கின்றார். அவன் தேவையில்லாத பொருட்களை உண்டு கொண்டிருப்பதை பார்த்து அவனை பார்த்து கேட்கின்றான், ஏன் இதை உண்டு கொண்டிருக்கின்றாய் என்ற போது அவன், எனக்கு உணவு அளிக்க யாரும் இல்லை என்று சொல்கின்றான். உடனே இவர் அன்றிலிருந்து வீதியோரங்களிலே, சாலையோரங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், வயதானவர்கள், இவர்களை பராமரித்து அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து தொடர்ந்து இதை பல ஆண்டுகளாக செய்து வருகின்றார். இன்றைய நற்செய்தி இயேசு தன்னை நாடி வந்த மக்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு நிகழ்வைத்தான் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் இந்த நற்செய்தியின் பகுதியை, மத்தேயு நற்செய்தியிலே இருக்கக்கூடிய பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அதே பகுதி மாற்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, 3 நற்செய்திகளிலும் இடம் பெற்றிருக்கின்றது என்பதனை மிக அழகாக அந்த 5000 பேருக்கு உணவளித்தல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாற்கு 6:30-44, லூக்கா 9:10-17, யோவான் 6:1-14. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது அதை போலவே இன்னும் இங்கே 5000, இன்னொரு இடத்துல 4000 பேருக்கு, அதே அடுத்த 15ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி 32-39 வரை இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்தோம் என்றால், அங்கே 4000 பேருக்கு உணவளிக்கின்ற இந்த நிகழ்வு இங்கேயும் இன்னொரு நற்செய்தியில், இந்த நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது கீழே போட்டிருக்கு, மாற்கு நற்செய்தி. ஆகவே 6 இடங்களிலே இந்த அப்பம் பழுகச் செய்த நிகழ்வானது குறிப்பாக இந்த 5000 பேருக்கு எல்லா நற்செய்தியிலும் இருக்குது. இயேசுனுடைய பிறப்பு கூட எத்தனை நற்செய்தியில இருக்குது? 2 நற்செய்தியில தான் இருக்குது, லூக்கா, மத்தேயு. இந்த 2 நற்செய்தியில தான் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி இருக்கு. இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எல்லா நற்செய்தியிலும் இடம்பெறுகின்றது. அதுபோல இதுவும் அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பகுதி இருக்கின்றது என்பதனை நாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஆகவே அத்தகைய ஒரு நிகழ்வு சிறப்பாக எல்லா நற்செய்தியிலுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நமக்கு தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதனை பற்றி சிந்திக்கின்ற போது, இயேசு இந்த அப்பங்களை மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல உள்ளம். இங்கே இயேசுவினுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அவர் இதை பார்த்தோம்னா, இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகு ஏறி பாலை நிலத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் என்று இருக்கின்றது. எதை கேள்விப்பட்ட உடனே?
அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி திருமுழுக்கு யோவானுடைய இறப்பு. அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். இந்த செய்தியானது அவருக்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஒருவேளை துக்கம் கொண்டாடுவதற்காகவும், தனிமையிலே இறைவனிடத்தில் அவருக்கே இந்த நிலைமை ஆயிருச்சே அப்படின்ட்டு ஜெபிப்பதற்காகவும் அவர் சென்றார். ஆனால் இந்த மக்கள் அவரை விடவில்லை. அவர் போறதை பார்த்தோன்னே இவர் அந்த படகுல போய் வராரு. அந்த மறுபகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இவர்கள் நடந்து சென்று அந்த பகுதியை அடைகின்றார்கள். நம்மளா இருந்திருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்? யோசிச்சு பாருங்க. நான் தனிமையை நாடி வந்தேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, என்னுடைய மனதிற்கு அமைதி தேவை, ஆகவே என்னை பேசாம அமைதியா இருக்க விடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதுதான் மனித இயல்பு. ஆனால் இயேசு சொல்லவில்லை. தன்னை நாடி வந்த மக்களை பார்த்து அவர்கள் ஆயினில்லாத ஆடுகள் போல் இருப்பதனால பரிவு கொள்கின்றார், அவர்களுக்கு போதிக்கின்றார். மாலை ஆகின்றது, அதனால அந்த பகுதியில் ஒண்ணுமே கிடைக்காது. அப்படி இருக்கின்ற போது வேற சுற்றில இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அனுப்பிவிடும் என்று சொல்கின்ற போது இயேசு என்ன சொல்றாரு? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இன்று நம்மை பார்த்தும் அதையே தான் சொல்கின்றார். இறுதியிலே நம்முடைய வாழ்க்கைக்கு வருகின்ற போது இந்த பகுதிகளை எல்லாம் எடுத்து நாம் சிந்திப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இதனுடைய முதல் வாசகம், இன்றைய முதல் வாசகம் ஏசாயாவின் புத்தகத்துல. இந்த ஏசாயாவின் புத்தகம் 66 அதிகாரங்களை கொண்டது. 3 பகுதிகளிலே 3 ஏசாயா 1, 2, 3 என்று 3 காலகட்டத்தில் இந்த ஏசாயாவின் நூல் எழுதப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். 1 to 39 வரைக்கும் முதல் ஏசாயா, 40 to 55 இன்று நாம் வாசித்த பகுதி வரை இரண்டாவது ஏசாயா, மூன்றாவது 56 to 66 வரைக்கும். இது எதுன்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டாவது பகுதி, முதல் பகுதி அவர்கள் இஸ்ராயல் நாட்டில் மகிழ்ச்சியோடு இருந்த போது, இரண்டாவது பகுதி அவர்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தில் சென்ற போது, இறைவனை மறந்து, அந்த ஒரே இறைவனை மறந்து அவர்கள் சென்ற போது அவர்களை அடிமைகளாக இது பண்றாங்க. அதனால தான் ஆறுதல் அடையுங்கள் தொடக்க வார்த்தை 40ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் வசனமே அப்படிதான் சொல்லும், ஆறுதல் அடையுங்கள், ஆறுதலின் இறைவாக்கினராக நீங்கள் விடுதலை அடைவீர்கள், ஆறுதல் அடையுங்கள். அதே தான் இறுதி பகுதியில் இன்றைய இறை வாசகத்தில் உங்களை கையில காசு இல்லாதவங்கள எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் இலவசமாக கொடுக்கப்படும் என்று ஆறுதலின் இறைவாக்கினராக இருந்து சொன்ன அந்த பகுதியைத்தான் நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் இங்கே பாலைவன பகுதியில் இயேசு 5000 பேருக்கு என்ன பண்றாரு? உணவை தருகின்றார். இரண்டாம் வாசகத்துல மிக அழகா ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் கடந்த 3 மாதங்களாக இந்த ரோமையருடைய பகுதியை தான் நாம் சிந்தித்து வருகின்றோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம், அந்த ரோமையருக்கு புனித பவுல் இந்த திருமுகத்தை எழுதுகின்ற போது அவர்கள் வேத கலாபனையிலே துன்புற்று கொண்டிருந்தார்கள். ரோமையிலே நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது வேத கலாபனைனா என்ன? கிறிஸ்துவர்கள் என்பதற்காக கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவதுதான். அந்த வேதத்திற்கு எதிராக அவர்களுக்கு துன்பப்படுத்தப்படுவது, அதுதான் வேத கலாபனை, வேதத்திற்காக. ஆகவே அப்படிப்பட்ட அந்த துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் கூட தூய பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பினின்று என்னை பிரிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இதுவே என் நம்பிக்கை.
வேதனையோ, பசியோ, நெருக்கடியோ, சிறையோ, வாளோ எதுவுமே என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவின் அன்பினின்று பிரிக்க முடியாது. அதுதான் அவருடைய உறுதியான உயிருள்ள விசுவாசமாக இருந்தது. அந்த விசுவாசத்தை நாம் பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய சலுகைகள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக பெயரை மாற்றிக்கிறோம். எனக்கு சலுகை வேணும் அப்படின்ட்டு பெயரை மாற்றாம இன்னும் எத்தனையோ விதத்துல நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்படி அல்ல. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கின்றார் என்று நாம் இயேசுவை நம்பி வாழ்கின்ற போது அவர் நமக்கு உணவு தருவார். மிக அழகாக திருப்பாடல் 145 இறைவாக்கியம் 15 சொல்கின்றது. என்ன? 145 திருப்பாடல் 145 15ஆம் வசனம். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். ஆகவே நம்பிக்கையோடு நாம் இறைவனிடத்தில் வருகின்ற போது இறைவன் நமக்கு உணவு தர காத்திருக்கின்றார். ஆகவே அந்த இறைவனுக்கு எப்படி இயேசு அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து நன்றி சொன்னார, நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நமக்கு போடுகின்ற பிச்சை. எத்தனையோ பேர் நம்ம விட சின்ன வயசு இறந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையா இல்லையா? நம்ம வாழ்வை காண செய்திருக்கின்றார். புதிய நாளை, புதிய வாரத்தை, புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார் இல்லையா? அப்ப நன்றி சொல்லணுமா வேண்டாமா? நன்றி சொல்லணும். Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆகவே நன்றி சொல்லணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதுதான். இறைவா நன்றி, என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:14 வரை உள்ள இதுல தூய பவுல் சொல்வார், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஆகவே நன்றி சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம். இரண்டாவதாக, நம்முடைய நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. அப்புறம் மூன்றாவதாக, திருத்தூதர்களை என்ன சொல்றாரு? அவங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கின்ற போது அவர்களை பார்த்து என்ன சொல்கின்றாரு? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இன்று நம்மை பார்த்தும் இறைவன் சொல்வது அதுவே. நம்மை விட நான் எப்படி கொடுக்க முடியும், நான் எனக்கே காசு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஆகவே நாம் பிறருக்கு உணவு கொடுக்கின்ற போது இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே 18ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதி, நீங்க வீட்டுக்கு போய் டைம் இருந்ததுன்னா 1 வரை உள்ள இறை வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் என்று 3 மனிதர்கள் தம் அருகில் நிற்பதை கண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். ஆகவே அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார். கடைசி வசனம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உம்மிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். ஆகவே பிறருக்கு நாம் உபசரிக்கின்ற போது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் பலவிதமான ஆசீர்வாதங்கள். இங்கே ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் என்ன கொடுக்கின்றார்? ஒரு மகனை வாக்களிக்கின்றார். குறிப்பிட்ட காலத்துல நாம் மீண்டும் திரும்பி வருகின்ற போது உனக்கு ஒரு மகன் இருப்பான் என்று வாக்கு தருகின்றார். 1 அரசர் 17ஆம் அதிகாரத்துல அந்த பஞ்ச காலத்துல சாரிபாத் நகர கைம்பெண்ணை நோக்கி ஏலியா செல்கின்றார். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு
நீ கொஞ்சம் இதை கொடு, அப்ப உன்னுடைய கணையத்தில் 1 அரசர் 17. நான் நீளத்தின் அருமை கருதி வேகமாக செல்கின்றேன். அவர் சொன்னபடியே 15ஆம் வசனம் சொல்லுது, சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, குழையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. அவன் என்ன சொல்றா? சாரி பார்த்து அந்த கைம்பெண் எனக்கு ஒரு நேரம் தான் இருக்குது, அதனாலதான் கொஞ்சம் சொல்லி எடுத்துட்டு போறேன், அதை வச்சு நானும் என் மகனும் சாப்பிட்டணும், அதோட அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறவரு. அப்ப எலியா என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு சிறிய அப்பம் கொண்டு கொடு, அதன் பிறகு நீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்கின்றார். அதன்படியே அவள் செய்கின்றார், உபசரிக்கின்றார். என்ன கிடைக்கின்றது அவளுக்கு? பஞ்சகாலம் முழுவதும் உணவு கிடைக்கின்றது. மாவும் குறையவில்லை, கணையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இறைவன் உணவு தருவார். ஆகவே அது போலத்தான் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் அந்த சக்கேயு, அந்த நிகழ்விலும் நான் காண்பது அதுதான். அங்க இயேசுவை வரவேற்கின்றார். நான் உன்னோடு உண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் கீழே இறங்கி அவருக்கு கொடுத்து வீட்டில் வரவேற்கின்றான். என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னார். அப்போ உடனே இயேசு என்ன சொல்றாரு? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆகவே மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நாம பிறருக்கு உபசரித்தோம்னா அது எல்லா சமயத்திலும் சோறு கொடுத்து உபசரிக்கணும் இல்லை, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள். நல்லா படிக்காம இருக்கக்கூடிய பையனுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறது, இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள், இது எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். இந்த விவிலியத்தில் நான் சொன்ன 3 உதாரணங்கள் நிறைய இருக்குது. இந்த 3 உதாரணங்கள் அதைத்தான் நாம் காண்கின்றோம். ஆபிரகாம், சாரிபாத் பெண்ணு, அதே போல சக்கேயு. ஆகவே நாம் இந்த 3 பாடங்களை இன்று கற்றுக்கொள்வோம். முதலாவதாக இறைவனுக்கு நன்றி சொல்வோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். 2வது, எந்த இதுவுமே என்னை இயேசுவினிடத்துல பிரிக்க முடியாதுங்கிற உறுதியான நம்பிக்கை. 3வதாக, நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்கின்ற போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஓகே, ஆகவே அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு ஆவியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். வாழ்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது நம்ம ஊரில் உள்ள அனைவருடைய கருத்துக்களுக்காகவும், இந்த திருப்பலியில பங்கு கொள்ளக்கூடிய உங்களுடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய மாற்கு பவுல் அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் இனத்தாரோடு என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பு உங்களுக்கும் காட்டுவேன் என்றுரைத்த தந்தையே, தந்தையாம் திரு ஆவியை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை லியோ அவர்கள் மீதும், ஆயர், பொதுமக்கள், குருக்கள், துறவியார், பொது நிலையினர் ஆகிய அனைவர் மீதும் மாறாத பேரன்பை காட்டிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இன்றைய முதல் வாசகத்தின் உட்பொருளை உணர்ந்து நிறைவு தராத ஒன்றின்காய் எங்கள் உழைப்பை வீணாக்காமல் இருக்கவும், கண்டவற்றின் மீது தாகம் கொண்டு அயலாமல் இருக்கவும் உமக்கு கனிவான செவி கொடுத்து உமது வார்த்தை என்னும் நல்லுணவை உண்டு வாழ்வடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீண்டும் மீண்டும் தலை தூக்கும் போர்களாலும் அடுத்தடுத்த நடக்கும் வன்முறைகளாலும் இடைவிடாது நடைபெறும் தீச்செயல்களாலும் துயரும் இவ்வுலகிற்கு எம் நாட்டிற்கும் அமைதி நிலை நல்வாழ்வை அருள வேண்டுமென்று தலைவர்களுக்கும் குடிமக்களாகிய எங்களுக்கும் சரியானதை தேர்வு செய்து நேரிய வழியில் நடத்திடும் ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெருந்திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு உடல் நலமற்றோருக்கு குணம் தந்து பசித்தோருக்கு உணவை பகிர்ந்தளித்து உமது பேரன்பையும் கருணையும் எண்பித்த இறைவா, நாங்களும் பசித்தோருக்கு உணவளித்து நலிந்தோருக்கு உதவி புரிந்து தனிமையில் தவிப்போருக்கு துணையிருந்து எங்கள் அறச்செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் எங்களையே நல்ல கிறிஸ்தவ மக்களாக எண்பிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பவுலடியாரின் நம்பிக்கையை பகிர்ந்தவர்களாகவும், வேதனையோ நெருக்கடியோ இன்னலோ பட்டினியோ ஆடையின்மையோ இடரோ சாவோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எம்மை பிரிக்க முடியாது என்கிற உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழவும், என் மேல் அன்பு கூர்ந்தவர்களின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான வரங்களை உம்மிடத்தில் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும், உம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கையில நாங்கள் பிரியாமல் இருக்கவும், இன்னும் எங்களால் முடிந்தவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழவும் தேவையான நல்ல மனதை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பவனி காணிக்கை பாடல். காணிக்கை பவனிக்கு வரிசையாக வந்து காணிக்கையை கொடுப்போம். மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கி என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய்
அப்பமாய் தந்தீர். கோதுமை மடியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தீர். என்னுடல் உன்னுடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை ஆண்டவரே, அனைத்து நாங்கள் இந்த பாயமாக மாறும் இறைவன் மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ மலராய் வந்தேன். ஆண்டவரே, அனைத்து நாங்கள் ஆன்ம பணமாக மாறும் இறைவனை விதி என்னும் சகதியில் சாய்ந்தே புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. விதி என்னும் சகதியில் சாய்ந்தே புவி அதிபதி உன் திட்டம் மறந்தே. மதியில்லாதவனானாலும் கதியிழந்தே நான் போனாலும் சதியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் சதியுடன் பாட்டி சேர்ப்பேன். கதியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் சதியுடன் பாடி சேர்ப்பேன். ஆ ஆ ஆ மலராய் வந்தேன். பசுமையாக்கினே என்னை. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அணுக்களுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலாயத்தான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்தது அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். எனவே ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறார் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன், சீனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவதுமாக நீரை ஆசீர்வதித்து நாங்கள் கொண்டாட இருக்கக்கூடிய அன்னையின் தேர் திருவிழா உம்முடைய மகிமைக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய விழாவாகவும், எங்களுடைய விசுவாசத்தில எழுச்சியையும் நம்பிக்கையிலே புத்துணர்ச்சியும் தரக்கூடிய விழாவாகவும் அமைவதாக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தையும் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்கள் உபகாரிகள் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். இறைவனின் கன்னித்தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவளைகள் நமக்கு வந்தவரை எந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தர்லத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்ட 5000 பேருக்கு உணவு தந்த இயேசுவரே, நமக்கும் ஆன்மீக உணவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தருகின்றார். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். இதயம் எழுந்து வாருமே, என் குறைகள் என் நிறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் தினமிருந்து வழி நடத்துமே. பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, என்னால் அழகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலான் வடிவில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலான் வடிவில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே.
சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலன் வடிவில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலான் வடிவில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. கிறிஸ்து இயேசுவில் ஆண்டவரை விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே மாற்றுயரேறு கூந்தலுமா, மாற்றுயரேறு கூந்தலுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே.